வினோஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஸ்டுட்கார்ட் தமிழ் சங்கம் நடத்திய தமிழ் நியூ இயர், அதாவது தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குழந்தைங்க திருக்குறள் சொன்னாங்கங்க. வள்ளுவனின் திருக்குறள் இந்திய உலகாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவன் சூப்பராக சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து பிளாட்டினம் ஸ்பான்சருங்க ரியல் எஸ்டேட்டில். ஸோ அவங்கள வச்சு வந்து விளக்கு பொருத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலைக்காக போயிட்டோம். ஃபுட்டு தான் சூப்பராக இருந்தது, அதித்தி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பட்ஜெட் பாஸ்கெட்டுன்னு ஒரு பெட்டி கடை இருந்துச்சுங்க. அதில் வந்துட்டு மெயின் ஐட்டம் பன்னீர் சோடா இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆவலாயிடுச்சு, அதனால் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சுங்க, நம்ம இந்தியாவில் குடிக்கிற மாதிரியே. இந்த பட்ஜெட் பாஸ்கெட் அப்படிங்கிறது வந்து ஆன்லைன் இந்தியன் ஸ்டோர் தாங்க. அதில் நம்ம வேணுங்கிறத வந்து ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னாக்கா ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ நான் அதனோட டீட்டெயில்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த குட்டீஸ் வந்துட்டு செம்ம க்யூட்டாக வந்து பரதம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. செம்ம ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்தோம். பயங்கர க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸுங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்தது, வாங்க பார்க்கலாம். இந்த குட்டி பொண்ணுமே பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக இருக்குது, என்னடா ஆட போகுதுன்னு நினச்சோம். ஆனால் கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆடினாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த குட்டி பையனுமே செம்ம க்யூட் எக்ஸ்ப்ரெஷனோடு ஆடினா. அப்புறம் செம்மையாக இவங்க பண்ணாங்க. ஆக்ஷன் கிங் சார்பாக வந்து இந்த சிலம்பம், அப்புறம் கராத்தே, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணாங்க. அப்புறம் யோகா டான்ஸ், குழந்தைங்க அழகாக எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வந்துட்டு யோகா டான்ஸ் பண்ணாங்க. இந்த பாப்பா செம்ம க்யூட்டுங்க, பயங்கர க்யூட்டாக ஆடிட்டு இருந்தா. பார்க்க கண்கோடி வேணுன்ற மாதிரி இருந்துச்சு. இதை ரசிச்சுட்டு இருக்கும்போது சார் வந்து மேங்கோ குல்ஃபி ரசிக்கிறாரு. இவங்க தாங்க ப்ரோக்ராமோட டாப் நாச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க என் பேஜில். நான் இவங்களோட டான்ஸஸ் வந்து தனித்தனியாக நான் போட்டிருப்பேன். ஆக்சுவலி அந்த கரகம் எடுத்துருக்கவங்க வந்துட்டு ஒரு ஜெர்மன். நம்மளுடைய டான்ஸ் அவங்க வந்து ரொம்ப பிடிச்சி அதை கற்றுக்கிட்டு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பவர் பேக்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் பார்த்திங்கனாக்கா பயங்கர ஸ்டைலிஷ் தமிழச்சி மாதிரி ஆடிட்டு இருந்தா. அப்புறம் இவங்க பரதம், அப்பா செம்ம டான்ஸுங்க. பரதநாட்டியம்ல இவ்வளோ ஃபயர் காமிக்க முடியுமாங்கிறது வந்து நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அவ்வளோ பயங்கரமாக ஆடினாங்க. நம்மளுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்துட்டு இவங்க 2 பேரும், இவங்க வேறு யாரும் இல்லைங்க, காவ்யா பாஸ்கர் தான். இப்போது நீங்கள் அந்த கரகமில் ஆடினாங்கல்ல அந்த ஜெர்மன் பொண்ணு கூட, அவங்களே தாங்க இவங்க. அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வெர்ஷனும் பார்த்தாச்சு, மாடர்ன் வெர்ஷனும் பார்த்தாச்சு. பயங்கர பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ். இது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம லேடிஸ் என்ன பாட்டுக்கு ஆடுறாங்க தெரியுமா? என்ன பாட்டுக்கு ஆடுறாங்கங்கிறத கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில்.